ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிக்கன் உப்பு கறி, நாட்டுக்கோழி வச்சு உப்பு கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒரு தோட்டத்தில் போய் செய்யலான்னு செஞ்சுருக்கோம். இதுக்கு இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே நம்ம இந்த உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம். இஞ்சி ஒரு 2 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். இப்படி நல்லா மைய இடித்து எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 30 பல் எடுத்து அதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். நம்ம மிக்சியிலேயே அரைச்சாலும் கொஞ்சம் 1-2 அரைச்சிக்கோங்க. நான் ரொம்ப நைஸாக அரைக்கும் போது நம்மளுக்கு அடி பிடிக்கிறதுக்கு பார்க்கும். இன்றைக்கி நாங்கள் விறகடுப்பில் தான் இந்த டிஷ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு இரும்பு வடைச்சட்டி வச்சு அதில் ஒரு 7-8 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சோம்பு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். 15 வரமிளகாய் விதை எல்லாமே எடுத்துட்டு சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்திக்கலாம். மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்து பொடி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்திக்கலாம். உப்பு கறிக்கு சின்ன வெங்காயம் போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி பேஸ்ட், பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே நல்லா நம்ம பரட்டி விட்டுக்கலாம். நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் சேர்த்தும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டுக்கோழி ஏற்கனவே சூடாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்தும் போது நம்மளுக்கு நல்லா குளிர்ச்சியை கொஞ்சம் கொடுக்கும். இப்போ சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அங்கே கிணத்துல தண்ணி வந்துட்டு இருந்தது. நாங்கள் அதுலேயே சிக்கனை கழுவிட்டோம். இப்போ நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழி நாங்கள் வீட்லேயே சுத்தம் பண்ணி கழுவி எடுத்திருக்கோம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நாட்டுக்கோழியும் இதில் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப பெரிய பீசஸாக போடாமல் நார்மலாக இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெயில் நல்லா வதங்கி நல்லா கிடைக்கும். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்திருக்கேன். அதனால் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துல. அவ்வளோதாங்க, இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான். அடுப்பை கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம். நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் செய்கிற மாதிரி இருந்தால் சிம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்த மாட்டோம். இருக்கிற எண்ணெயிலேயே தான் வதங்க போகுது. நம்மளுக்கு நாட்டுக்கோழியிலிருந்து கொஞ்சமாக எண்ணெய் விடும். பாருங்கள், வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டதே தெரியல. நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. மிளகாய் எல்லாமே சேர்ந்து வதங்கி கலர்ஃபுல்லாக கிடச்சிருக்கு. நம்மளுக்கு சூப்பரான நாட்டுக்கோழி உப்பு கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.